ஹே ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீகிரி, தம்பூரில் சீகிரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே மேலே இப்போ வந்து நான் சீகிரி ஒன் டாப்பில் இருக்கேன். இந்த வியூ வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி காட்டுறேன். நாங்கள் எங்கேருந்து வந்தோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். பனியை நம்ம வீல் பார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் பார்த்தீங்களா அங்கே கீழே விளங்குது இல்லையா. ஸோ அந்த ரோட்டில் எண்டு ஒன்று விளங்குது. அங்கேருந்து நம்ம நடந்து வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹவர் 1.5 ஹவர் மாதிரி பிடிச்சி அந்த இடத்த காட்டுறீங்க பாருங்கள். இங்கேருந்து தான் நம்ம வந்து நடந்து போகணும். ஸோ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு அந்த கேட்டை தாண்டி உள்ளுக்கு வரும்போது சின்ன குளம் ஒன்று இருக்கும் இல்லையா, 2 சைடுக்கும். அந்த குளத்தை தாண்டி மேலே படிக்காட்டு ஏற ஆரம்பிக்கிற இடம். இந்த இடத்த தான் இப்போ நான் உங்களுக்கு மேலேருந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி விளங்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் மேலேருந்து. நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே விளங்குது இல்லையா. ஸோ அதுதான் ஏரியா. இப்போ நம்ம அப்படியே சுற்றி மேலே காட்டுறேன். மேலே எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சீகிரியா. இது வந்து வரலாற்றில் வந்து எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால் 7 அடுக்கு மாடி ஒன்று தான் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்படின்னா 7 தட்டு மாளிகை ஒன்று மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த செங்கல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு எப்படி கொண்டாந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியலை. ஏன்னா கீழேருந்து நம்ம மேலே நடந்து வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். இப்போல்லாம் நமக்கு வந்து சைடில் வந்து இரும்பில் படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மேலே ஏறி வாரத்துக்கான. அந்த காலத்தில் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியலை. ஆனால் இடையில் நம்ம நடந்து வரும்போது அந்த சிங்க பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையை தாண்டி கொஞ்சம் முன்னுக்கு வரும்போது உள்ளுக்கு கல்லுக்கு போகிறதுக்கு ஒரு கதவு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அந்த வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரன் இங்கே உள்ளதெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு அதை கான்க்ரீட் போட்டு ஃபுல்லாக மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வரலாறு ஃபுல்லாகவே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபுல் வரலாறு அப்படியே நான் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்துப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிங்கப்பாதை, இதுதான் அந்த சிங்கப்பாதை இருக்க இடம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு கூட்டம் ஆக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் அந்த கேட் வந்து இருந்துச்சு. அந்த கேட் வந்து ஃபுல்லாகவே கான்க்ரீட் போட்டு மூடி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அது ஃபுல் வீடியோ போடும்போது கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏறி போகிறதுக்கு இது மாதிரி நிறைய படி கட்டி வச்சுருக்காங்க அரசாங்கத்தால். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக மேலே போயிடலாம். ஆனால் இது இல்லாத காலத்தில் இந்த கல்குவைக்கு மேலே இப்படி அந்த மாதிரி போயிருப்பாங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இது ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 ஹவர் நம்ம இப்படி கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்தோம்னா இப்படி அழகான வியூ ஒன்று இருக்குங்க பாருங்கள். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் கொடுக்குறேன் கீழே. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபுல் வீடியோ உங்களுக்கு